வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். நாம அன்றாடம் பேசுற சின்ன சின்ன தமிழ் வார்த்தைகளுக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வெல்கம் டு எப்படி. நாம இன்னைக்கு பார்க்குற முதல் வார்த்தை அங்கே, இல்லாட்டினா அங்கு. ஸோ எங்கன்னு கேட்போம்ல, நம்ம அதுக்கு பதில் வந்து அங்கே அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அங்கு. அதுக்குள்ள கரஸ்பாண்டிங் ஆங்கில வார்த்தை வந்து தேர், THERE. ஸோ அங்குனா வந்து தேர். இதே மாதிரி ஒரு தேரையும் நம்ம தயரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். தயர்னா வந்து அவர்களுடைய, THEIR. அதையும் நம்ம THEREயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அங்கு வந்து அங்கே, அதை சொல்றது வந்து தேர். அடுத்ததா வந்து நம்ம அங்குலம். அடுத்த வார்த்தை அங்குலம். அங்குலம்னா இன்ச். 12 அங்குலம் சேர்ந்தது வந்து ஒரு அடி, ஒரு ஃபுட். ஸோ 12 inches make 1 foot. ஸோ அங்குலம்னா இன்ச். அசல். அசல்னா வந்து ஒரிஜினல். அசல், ஒரிஜினல். சாதாரணமான ஆர்டினரி அப்படின்னு சொல்லுவோம். அதே இது வந்து அசாதாரணமானது அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி. ஸோ சாதாரணமானது வந்து ஆர்டினரி, அசாதாரணமானதுன்னா வந்து எக்ஸ்ட்ராடினரி. அதே இது வந்து வழக்கமா உள்ளது வந்து யூஷுவல். அது வந்து வித்தியாசமா அசாதாரணமா இருக்கிறது வந்து அன்யூஷுவல். வழக்கமா உள்ளது யூஷுவல், எப்போதும் போல நம்ம நடந்துட்டு இருக்க ஒண்ணு வந்து யூஷுவலா நடக்கிறது. அதே இது வந்து வித்தியாசமா என்னைக்கு இல்லாம ஒரு மாதிரி நடந்ததுன்னா அது அசாதாரணமா நடக்கிறது, அது அன்யூஷுவல். அடுத்த வார்த்தை அசிங்கமான. அது நமக்கு பரிச்சயமான ஒண்ணுதான், அக்லி. அசிங்கமான, அக்லி. அதுக்கு ஆப்போசிட் தான் பியூட்டிஃபுல், அழகான. ஸோ அசிங்கமான, அக்லி. அசைக்கிறது வந்து ஸ்டர். ஸோ இதை வந்து நம்ம மூவ்னு சொல்லலாம் அசைக்கிறதுக்கு வந்து. இப்போ ஸ்டர்னா வந்து கலக்கிறதுக்கு கூட சொல்லலாம், அதை நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அசை வந்து நம்ம மூவ்னே சொல்லலாம். நம்ம ஸ்டர் மட்டும் இல்லை, மூவ்னே சொல்லலாம். ஸோ அசைனா மூவ். ஸோ அடுத்தது வந்து அசைவு. அசைவு வந்து கொஞ்சம் அது மூவ் ஆயிருக்குன்னா வந்து மோஷன். அதுக்கு உள்ள கரஸ்பாண்டிங் ஆங்கில வார்த்தை வந்து மோஷன். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது பேசிக்கலி அது ஒரே இடத்துல நிற்காம அது வந்து மூவ் ஆகி போகிறது தான் வந்து அசைவு. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் கரெக்டான வார்த்தை வந்து மோஷன். நம்ம வந்து மோஷன் போகிறது அது இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ அது வந்து நம்ம தமிழ்லே நம்ம அது ஆங்கிலம் நினச்சி நம்ம அதை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அசைகிறதுக்கு மட்டும்தான் நம்ம மோஷனுங்கிற வார்த்தையை அட்டாச் பண்ணுவோம். அது போல் அசைவுக்கு மட்டும்தான் மோஷனை வந்து யூஸ் பண்ணணும். அச்சகம் நமக்கு தெரியும், ப்ரெஸ், பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அச்சகம். அது வந்து ப்ரெஸ். அச்சு, பிரிண்ட். அச்சுன்னா வந்து நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ணுறது, இல்லாட்டினா நம்ம திருமண அழைப்பிதழ் பிரிண்ட் பண்ணுறது, அது எல்லாமே பிரிண்ட். அது வந்து அச்சு வந்து பிரிண்ட். அச்சுறுத்தல், மிரட்டுறது, அது வந்து த்ரெட். அதுலேருந்து தான் த்ரெட்டனிங் வரும். ஸோ த்ரெட், அச்சுறுத்தல். ஸோ ஒரு நாடு விட்டு நாடு வர்றாங்க. இப்போ அந்த யுக்ரைன்லேருந்து போர்னால அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வர்றாங்க, வேற கண்ட்ரியில் போய் தஞ்சம் புகுறாங்கல்ல, அவங்க தான் அகதி. அவங்கள வந்து நம்ம ரெஃப்யூஜி அப்படின்னு சொல்லுவோம். ரெஃப்யூஜி. ஸோ ரெஃப்யூஜி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அடைக்கலம் கொடுக்குற இது பேர் வந்து ரெஃப்யூஜ். ஸோ இல்லைன்னா ஷெல்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அகதி வந்து ரெஃப்யூஜி. அடுத்தது வந்து அகராதி. அகராதி வந்து டிக்ஷனரி. ஸோ அகராதினா மொழி. இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ்னு இருக்கோம்னா அது வந்து டிக்ஷனரி. ஸோ அகராதி, அது வந்து டிக்ஷனரி. அகலம். ஸோ அகலம் வந்து இந்த ரோடு ரொம்ப அகலமாக இருக்குன்னு சொல்லுவோம், அது வந்து வைட், ரொம்ப வைடாக இருக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட் வந்து நேரோ. ஸோ அது வந்து குறுகலாக இருக்கிறதுக்கு வந்து நேரோன்னு சொல்லுவோம். ஸோ அகலம் வந்து வைட். அகற்று. இந்த ஜாமானை இங்கேருந்து எடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அகற்று. ஸோ அதை வந்து இங்கிலீஷில் ரிமூவ்னு சொல்லுவோம்.
ரிமூவ் அதான் அகற்றுறது. பேசிக்கலி அங்கேருந்து தூக்கிடுறது, அந்த இடத்துல இருந்து அதை ரிமூவ் பண்ணிடுறதுன்னு சொல்லுவோம்ல. அடுத்த வார்த்தை அக்கம். பேசிக்கலி அக்கம் பக்கம் சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து நெய்பர்ஹுட், நம்ம சுற்று வட்டாரம். இப்போ நம்ம ஏரியா அப்படின்னு சொல்லுவோம், நம்ம தமிழில் சொல்லும் போது வந்து இது நம்ம ஏரியா பையன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஏரியா பசங்க தான் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் நெய்பர்ஹுட். அடுத்த வார்த்தை அக்கறை. என் மேலே நீங்கள் ரொம்ப அக்கறை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து கன்சர்ன். கன்சர்ன். ஸோ அது வந்து நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். நம்ம வந்து மோசமாக போயிட்டுருக்கோங்கிறது ஒரு கன்சர்ன் இருக்கலாம். ஸோ மெயினாக அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து அந்த அக்கறையோடு நம்ம விசாரிப்போம்ல, அதான் கன்சர்ன், வித் கன்சர்ன். அக்கறை உள்ள ஒரு ஆள், அவர் வந்து என் மேலே அக்கறை உள்ள ஒரு ஆள்னா he is very much interested in me. ஸோ இன்ட்ரெஸ்டட் வந்து நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம மேலே ஒரு அக்கறை இருக்குது உள்ள ஆள். அடுத்த வார்த்தை வந்து அங்கம். அங்கம்னா ஆர்கன். ஸோ ஆர்கன்னா வந்து நமக்கு ஹார்ட்டு, லிவர், கிட்னி இதெல்லாம் வந்து ஒரு அங்கம். ஸோ அதெல்லாம் ஆர்கன், பாடியில் உள்ள ஒரு பார்ட். ஸோ அதுதான் வந்து அங்கம்னு சொல்லுவோம், ஒரு பார்ட், இல்லாட்டினா ஆர்கன். அங்கீகரிக்கிறது. அங்கீகரிக்கிறதுனா வந்து அப்ரூவ். அங்கீகரிக்கிறது வந்து அப்ரூவ். அதே இது வந்து அங்கீகாரம். எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குங்கிறது வந்து ரெக்கக்னிஷன். அடுத்த வார்த்தை அஞ்சல். அஞ்சல்னா வந்து நம்ம பழைய காலத்துல போஸ்ட் அப்படிம்போம், இப்போ கொஞ்ச நாள் அதை மெயில்னு சொல்றோம். ஸோ அஞ்சல்ங்கிறது நம்ம போஸ்ட்னு சொல்லலாம், மெயிலும் சொல்லலாம். அடக்கம் பண்றது அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம வந்து சில மதங்கள்ல மட்டும்தான் அடக்கம் பண்ணுவாங்க, சில மதங்கள்ல வந்து எரிப்பாங்க. ஸோ அடக்கம் பண்றது வந்து அது வந்து பரியல்னு வரும், பரியல் கிரவுண்டுன்னு வரும். ஸோ பரியல் கிரவுண்ட். அடமானம் வைக்கிறது. ஸோ அடமானம் வந்து மார்கேஜ். அடமானம் வைக்கிறது மார்கேஜ், இல்லாட்டா அது வந்து நம்ம பான்னு கூட சொல்லலாம், பான். ஸோ பான் ஷாப்பில் போய் நம்ம வந்து அடமானம் வைக்கிறது பான், PAWN, பான் அப்படின்னு கூட சொல்லலாம். அடி வந்து பீட். ஸோ அது வந்து ஒரு சிம்பிள் வார்த்தையாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடி வந்து அடிகள். இப்போ வந்து நம்ம இன்ச் பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ 12 இன்ச் இருந்தது ஒரு ஃபுட். ஸோ ஒரு அடி. ஸோ இது வந்து பல அடிகள் இருக்கிறதுனால வந்து ஃபீட்டுன்னு சொல்லுவோம். ஃபுட்டு அதுக்கு ப்ளூரல் வந்து ஃபீட். அடிக்கடி இது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடி நான் அவனை இங்கே பார்க்குறேன். ஸோ ஐ see him frequently அப்படிங்கிறது வந்து ஃப்ரீக்வெண்ட்லி, அதான் அடிக்கடி. அடிச்சது. ஸோ ஹிட். இது வந்து ஹிட்டுக்கு வந்து ஒரு வித்தியாசமான வார்த்தை. அதுக்கு ஹிட்னா வந்து ஹிட் தான். அதாவது பாஸ்ட் டென்ஸ்னாலும் சரி, எந்த டென்ஸ்னாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தை தான் ஹிட். நான் வந்து இன்னைக்கு ரன் அடித்தாலும் ஹிட் தான், நேற்று ரன் அடிச்சிருந்தாலும் ஹிட் தான், நாளைக்கு அடிக்க போனாலும் அது ஹிட் தான். ஸோ அதே மாதிரி வந்து நான் இன்னைக்கு ஒருத்தனை அடித்தாலும் அது ஹிட் தான், நேற்று அடிச்சிருந்தாலும் அதுவும் ஹிட் தான். அது வந்து அடித்தது. அடித்தளம் வந்து நம்ம பேஸ்மெண்ட்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு கீழே நம்ம குடியிருக்கிற இடம் வந்து பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே வந்து நம்ம எதாவது செட் பண்ணலாம், நல்லா விளையாடுறதுக்குள்ள இடமா செட் பண்ணலாம். அதே இது வந்து ரியலாக வந்து ஃபவுண்டேஷன். அடியில் நம்ம வீடு கட்டுறதுக்கு கீழே தளம்லாம் போட்டிருப்போம்னா அது வந்து ஃபவுண்டேஷன். ஸோ ரெண்டு வகையிலையும் நம்ம அதை எடுத்துக்கலாம், அடித்தளத்தை, எதர் பேஸ்மெண்ட் ஆர் ஃபவுண்டேஷன். அடுத்தது வந்து அடிப்படை வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று பேசிஸ். என்ன பேசிஸில் நீ இதை பண்ண அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து இதை என்ன அடிப்படை, இதுக்கு வந்து எதெல்லாம் உனக்கு வந்து அசம்ஷன்ஸ், உனக்கு அண்டர்லைங் அசம்ஷன்ஸ் இல்லை என்னெல்லாம் இருக்குன்னு கேட்பாங்க. அதே மாதிரி தான் வந்து அடிப்படை வந்து ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் படிப்போம். ஸோ இதை வந்து முதல்ல அடிப்படையை நல்லா படிங்க, முதல்ல ஃபண்டமெண்டல்ஸை நல்லா படிங்கன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்து அடிப்படை வந்து பேசிஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டினா ஃபண்டமெண்டல்னு சொல்லலாம். ஸோ இந்த பேசிஸ் அப்படி சொல்லும் போதே வந்து அடிப்படையில் வந்து பேசிக்கலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கலின்னு நமக்கு அது ரொம்ப பிடிச்ச வார்த்தை தான். அது வந்து பேசிக்கலின்னு சொல்லிட்டு நான் வந்து பெரிய இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அடிப்படையிலே வந்து நான் பெரிய பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் நம்ம வந்து. ஸோ அது வந்து பேசிக்கலி, அதான் அடிப்படையில். கடைசி வார்த்தை இங்கே வந்து அடிமை வந்து ஸ்லேவ். அதை இப்போ அபாலிஷ் பண்ணியாச்சு. யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது, இருந்தாலும்
ஸ்லேவ் வந்து இட் ஹாஸ் அ ஹிஸ்ட்ரி, லாங் ஹிஸ்ட்ரி. எவ்ரி கல்ச்சர், எல்லா கல்ச்சர்லையும் வந்து ஸ்லேவ், அந்த அடிமை, அந்த வார்த்தை வந்து துரதிருஷ்டவசமா இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ ஸ்லேவ்ல இருந்தா ஸ்லேவரி வந்திருக்கும். அடிவானம், அது ஒரு அழகான வார்த்தை. அது வந்து ஹாரிசான் சொல்லுவோம். ஹாரிசான், அது அடிவானம். நமக்கு நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் அடிவானம். நம்ம தெரியும் கன்னியாகுமரியில எல்லாம் சூரிய உதயத்தை பார்ப்போம், இல்லை மரினா பீச்சில் அஸ்தமனத்தை பார்க்க போவோம். ஸோ அது அடிவானம் வந்து ஹரிசான். அடுக்கடுக்கா இருக்கிறது வந்து லேயர்ம்போம். அது நமக்கு தெரியும். ஒரு கேக் வந்து லேயரா இருக்கு, இல்லை ட்ரெஸ் வந்து லேயரா இருக்கு அப்படி சொல்லுவோம். அடுத்தடுத்துனா சப்சீக்வெண்ட். சப்சீக்வெண்ட் சப்சீக்வெண்ட் அதான் அடுத்தடுத்த. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவோம்ல, ஸோ அது வந்து சப்சீக்வெண்ட். அடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் நடந்திருக்கு, அடுத்த ஸ்டெப் என்னது, அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம பிளாட் பண்ணுவோம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் சப்சீக்வெண்ட். அதே மாதிரி வந்து அடுத்தது, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்போம்ல, அதான் நெக்ஸ்ட். அடுத்தது வந்து நெக்ஸ்ட். எங்கேயாவது நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது வந்து அடையங்கிறத வந்து அதுக்குள்ள ஆப்டான வார்த்தை வந்து ரீச். ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் வந்து சென்றடைஞ்சிருவோம். நம்ம இன்னும் சென்னைக்கு இன்னும் 1 hourல போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து ரீச். வி வில் ரீச் தேர் இன் an hour. ஸோ அதான் அடையிறது. அடையாளம், நம்ம ஐடி கார்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்ள ஃபுல் ஃபார்ம் இதுதான், ஐடென்டிஃபிகேஷன். அது கூடயே கார்டும் வரும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் தான் நமக்குள்ள அடையாளம். ஸோ இதை வந்து நம்ம அடையாளம் கண்டுகொள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஐடென்டிஃபை. ஸோ அதே இது வந்து ஐடென்டிட்டி அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு என்ன அடையாளம், நம்மளோட மொழி வந்து நமக்குள்ள அடையாளம், இல்லை நம்ம கட்டுற சாரி வந்து நமக்குள்ள, நம்ம கட்டுற வேஷ்டி வந்து ஒரு இது, நம்ம கல்ச்சர்ல நம்ம என்னெல்லாம் வந்திருக்கு, அந்த இது, அது எல்லாமே வந்து நம்மளோட அடையாளங்கள். மேபி நம்ம சாப்பிட்ற உணவு, ஸோ அதெல்லாம் வந்து நம்மளோட அடையாளங்கள். ஸோ அதான ஐடென்டிட்டி. ஸோ இப்போ தமிழன் அப்படின்னாலே வந்து எதையாவது ஒன்று நினைச்சா அவங்க வந்து தமிழன் அப்படின்னு உலகத்துக்கு தெரியும்ல. ஸோ அதுதான் வந்து ஐடென்டிட்டி, அதான் அடையாளம். ஸோ அடையாளம் கண்டுகொள் அப்படின்னா ரெக்கக்னைஸ். பேசிக்கலி இங்கிலீஷ்ல அடையாளம் கண்டுகொள் அப்படிங்கிறது வந்து ரெக்கக்னைஸ். அட்டவணை, ஸ்கெடியூல். நம்ம வந்து சில நேரம் வந்து ஷெட்யூல்னு சொல்லுவோம். பேசிக்கலி வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து ஷெட்யூல்னு வரும், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்து ஸ்கெடியூல்னு வரும். ஸோ அட்டவணை எப்படினாலும் நமக்கு அட்டவணையே நல்லா தெரியும். அட்டை வந்து கார்டு, ஸோ ஐடி கார்டு அப்படிம்போம். ஸோ பேசிக்கலி நமக்கு பரிச்சயமான ஒன்று தான். அணி, அது வந்து டீம். இப்போ அணினா இந்தியன் டீம், வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொல்றோம்ல, ஸோ அதான் டீம். அணியுங்கள், அது வேர். ஸோ நம்ம வியர் அப்படிம்போம், சொல்றதுல தப்பு இல்லை. ஸோ அதுலேருந்து அண்டர்வேர், அவுட்டர் வேர், இன்னர் வேர் எல்லாம் வர்றது வந்து, ஸோ அணிகிறது வந்து வேர். ஸோ நமக்கு அணு உலை தெரியும், அணு குண்டு தெரியும். ஸோ அதில் உள்ள அணு வந்து ஆட்டம் அப்படிம்போம். ஸோ நம்ம ஆட்டம் பாம் நமக்கு பரிச்சயமான ஒன்று தான். அதுலேருந்து தான் ஆட்டம் பாம் வந்து அட்டாமிக் ரியாக்டர் வந்தது. அட்டாமிக் ரியாக்ஷன் அதுலேருந்து தான் வரும். ஸோ அணு வந்து ஆட்டம். அணுகிறது வந்து ஆக்சஸ். அணுகல் வந்து ஆக்சஸ். ஸோ ACCESSS. ஸோ ஆக்சஸ். அணுகுனா அவங்கள அப்ரோச் பண்ணுன்னு சொல்லுவோம். நம்ம வந்து அணுகுனா வந்து அப்ரோச். ஸோ அவங்கள்ட்ட போய் இதை கேளு, அவங்கள அணுகி இதை கேளு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் அப்ரோச் பண்ணு. அவனை கோ அண்ட் அப்ரோச் ஹிம் அண்ட் ஆஸ்க் ஹிம் ஃபார் ஹெல்ப், அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அது வந்து அணுகு, அதான் அப்ரோச். அணுகுமுறை, அது வந்து ஆட்டிடியூட். ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணாலும் அவங்க வந்து நாட் ஒன்லி தே வில் செக் யுவர் ஆப்டிடியூட், உங்களுக்கு வந்து நல்ல மேத் வருதா, இல்லை ப்ராப்ளம் சால்விங் வருதா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வருதா, அது எல்லாம் பார்த்துட்டு இன் அடிஷன் டு தட் உங்களுக்கு ரைட் ஆட்டிடியூட் இருக்கான்னு பார்ப்பாங்க. நல்ல ஒரு அணுகுமுறை, நல்ல எல்லா வகையிலையும் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட உள்ள வர்றானா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவானா, அந்த மாதிரிலாம் வந்து அந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட ஒர்க் பண்ணுறானாங்கிறது வந்து அதான் அணுகுமுறை, அது ஆட்டிடியூட். அணு ஆட்டம் பார்த்தோம், அதில் உள்ள நியூக்ளியஸ் இருக்கும், அது வந்து அணுக்கரு.
அது வந்து நியூக்ளியர்னு சொல்லுவோம், இல்லைன்னா நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் நம்ம ஏற்கனவே நெய்பர்ஹுட் பார்த்தோம். இது பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து நெய்பர்னு சொல்லுவோம். அண்டை அண்டை வீட்டுக்காரங்களை வந்து நெய்பர் அப்படிம்போம். அதனால் அதை வந்து இங்கிலீஷ்ல சோ. அதனுடைய, அப்போ வந்து இட்ஸ் இட்ஸ் அது வந்து அதனுடைய, இல்லைன்னா அதன் நம்ம ஷார்ட்டா சொல்றோம், இட்ஸ். அதன் பிறகு, ஸோ இல்லாட்டா பேசிக்கலி ஒரு ஒரு டே ஒரு 1950க்கு அப்புறம் சின்ஸ் 1950 இல்லைன்னா சின்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வார்த்தை வந்து அந்த அதன் பிறகு வந்து சின்ஸ் பேசிக்கலி. அதாவது, ஸோ ஐன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து அதாவது. ஸோ அதில் வந்து நம்ம எழுதும் போது இதை யூஸ் பண்ணுவோம். பேசிக்கலி என்ன சொல்லுவோம்னா வந்து இப்போ ஒரு கான்டினென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம். அதான் ஐன்னு போட்டு அப்படி ஆஸ்திரேலியா, ஏஷியா அப்படின்னு அப்படி போடுவோம், ஐன்னு போட்டு ஒரு எக்ஸாம்பிள். இல்லாட்டினா கிரிக்கெட் பிளேயர்ஸ்ன்னு போட்டுட்டு சச்சின், லைக் கவாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஐன்னு போட்டு அப்படி போடுவோம். அப்படி இந்த மாதிரி. இல்லை ஏதாவது சயின்டிஸ்ட்னா அப்துல் கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்திரசேகர் அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ அதான் வந்து ஐ. அதிகமாக, அதிகமாக எக்ஸீட் ஆகிட்டே போகுது. ஸோ பேசிக்கலி வந்து இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வந்து நமக்கு சம்பளம் கூட கிடைச்சிருக்கு, இல்லாட்டினா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கூடுது. ஸோ இட் எக்ஸீடட் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ அதான் வந்து அதிகமாகிறது. நம்ம வழக்கமாக எதிர்பார்க்கறதோட ஜாஸ்தியாகிறது தான் எக்ஸீட் பேசிக்கலி. அதிகம், மச், அது வந்து சிம்பிள் வார்த்தை. வந்து எப்போதுமே வந்து நம்ம மச்சை வந்து நம்ம கூடுதலாக சேர்த்துக்கலாம். அப்போ வந்து அதிகமாக காமிக்கிறது. இப்போ தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லுவோம்ல, இட் இஸ் வெரி மச் அப்ரிஷியேட்டட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே அந்த மச் தான். வந்து கடைசி வார்த்தை வந்து அதிகரி. இது எக்ஸீட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து அதிகரி வந்து இன்க்ரீஸ் பண்றது, இன்க்ரீஸ் த ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீடை கூட்டு அப்படிம்போம். ஸோ சத்தத்தை கூட்டுன்னு சொல்லுவோம், இன்க்ரீஸ் த வால்யூம் சொல்லுவோம். ஸோ இன்க்ரீஸ். ஸோ இதுக்கு ஆப்போசிட் வந்து டிக்ரீஸ். இன்க்ரீஸ்க்கு ஆப்போசிட் வந்து டிக்ரீஸ், வந்து குறைக்கிறது. ஸோ அதிகரி வந்து இன்க்ரீஸ், குறைக்கிறது வந்து டிக்ரீஸ். சரி சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம நிறைய வார்த்தைகளை ஒரு சின்ன குட்டியான டைமுக்குள்ள நம்ம கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் படி நான் வந்து கொஞ்சம் லைக் ஐ வாண்ட் டு மேக் திங்ஸ் ஃபாஸ்டர். அட் த சேம் டைம் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த வீடியோ. நான் வந்து இந்த ஸ்பீடு உங்களுக்கு ஓகேனா அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் ஸ்லோ டவுன் பண்ணி இன்னும் நிதானமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சொந்தங்களே. டில் தென் ப்ளீஸ் டேக் கேர். நன்றி சொந்தங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.